நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில். கருப்பசாமி வராரு, எங்கே இருக்காரு? காளியாத்தா வராள, எங்கே இருக்கா? மாரியம்மா உங்கள் ஊர் எல்லைக்கு அந்த பக்கம் போனோன்னா கொஞ்சம் தண்ணி கிடக்கிற இடம் இருக்குது, அது எங்கே இருக்குது? அந்த எல்லையெல்லாம் போய் பார்த்தேன். நான் கருப்பசாமியுடைய கண்பார்வைப்படுகின்ற இடம் அதெல்லாம். இப்போ 4 வருஷ காலமாக உங்களுடைய சொத்துக்களுக்கும் ஆபத்து, உங்களுடைய உழைத்த பணங்களுக்கும் ஆபத்து. இதனால் ஊருக்குள்ள சில பிரச்சனைகளும் சில பகைகளும் வந்து சேர்ந்து வேதனைப்பட்டிருக்கீங்க. இது செய்வன வீவன கோளாறால் நம்ம இந்த கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே. அப்படி ஒன்றும் நடக்கலை, நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது கிரகத்தால் ஆனது, உங்களை மாற்றி வெற்றியாகி வாழ வைக்க. கால் ஒன்று வரலாம். வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வரலாம். கடத்தை தீர்த்து தரேன், நிறைய செல்வம் தரேன். இந்த மகளே கஷ்டத்துலேருந்து நிம்மதியாக இருக்குங்க. பெங்களூர் எல்லை, பெங்களூர் பெங்களூர் மகனை பற்றி கேட்டு வந்தது யார்? மகன். என்னம்மா மகன் எங்கே இருக்கான்? என்ன செய்யணும் அவனுக்கு? கால் வந்துட்டு வா. அம்மா உயர்ந்து தெரியுதியே, யார் நீ? விநாயக பெருமானே, உங்கள் வீட்டு எல்லைக்கு போன ஒரு விநாயகர் வராரு. அதனுடைய அருகில் சைடில் ஒரு சாலை ஓரத்தில் ஒரு அம்பாளுடைய ஆலயம் இருக்குது. இப்போ 3.5 ஆண்டு காலங்களாக உங்கள் மகனுக்கு உழைக்கிற செல்வம் வீட்டிலையும் இல்லை. கடன்பட்டு இருக்கிற உழைப்பையும் கைவிட்டு விடுவோமோ என்ற சந்தேகத்தில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அவனுடைய உடல்நிலைகளிலும் வயிறு சொந்தமான பிணி இருக்குது. இதிலேருந்து மாற்றி வாழ விட்டு வந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். இந்தா கடன் தீரும், கடன் தீரும். மகனை உயர்வாக வாழ வைக்கிறேன். 9 மாத கால அவகாசம். பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பாருங்கள், ஜெயிச்சுக்கிறீங்க. போயிட்டாங்க. கர்ப்பசாமிக்கு நான் பெற்ற பிள்ளை 2 பேரும் ஒளிமயமாக வாழணும், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன கஷ்டம் தீரணும்னு கேட்டு வந்தேன். எத்தனை பிள்ளைடா உனக்கு? நான் 2 பிள்ளையெல்லாம் சொல்லியிருக்கேன். உனக்கு எத்தனை பிள்ளை பெரியாத்தா? யாரெல்லாம்? கால் வந்துட்டு வா. ஏய் சடை முடியா, எங்கே வந்த நீ? வாடா. வா. உங்கள் அப்பனுடைய பூட்டை 2 கல்யாணம் முடித்தவன். என்னடா பொய் சொல்லுதனா? உட்காருமா. இப்போ உன்னுடைய வாழ்க்கையும் மனக்குழப்பத்துக்குரியதும், அடிக்கடி சண்டை சச்சரவால மன உபாதையும் நிறைந்த செல்வங்களையெல்லாம் இழந்து வேதனைப்பட்ட வாழ்க்கை உனக்கு நடக்கும். உண்மையா இல்லையா? இப்படி தேவையில்லாமல் ஒரு விசாரணை வழக்கெல்லாம் வரக்கூடிய கிரகம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் உன்னை மீட்டி தெய்வாக்கி தாரேன். வேறு என்னடா வேணும்? தீர்த்துருவான். உன் கடனை தீர்த்து தாரேன், பணத்தை வர வைக்க. நல்லா இருக்கும். பக்கத்தில் வா மகளே. பொம்பளை பிள்ளையை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம். சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, போயிட்டு வாங்க. கர்ப்பசாமி, என் வீட்டுக்காரருக்கு நல்ல மனசும் வரணும், என் 2 பிள்ளைகளுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். நான் ஒருவரை ஒருவர் சொன்னார். உன்னுடைய இடம் சம்பந்தமானதில் வில்லங்கமும் வழக்கம் இருக்குது. அது கோர்ட்டில் கிடக்கு. அதை நான் ஜெயிச்சு தாரேன். உன் வீட்டுக்காரருடைய மனதில் இன்னும் பக்குவங்கள் வரல. அவருடைய மனதை எழுச்சியாக்கி வாழ வச்சு தந்தால் போதுங்களா? தாரேன். 2வது பிள்ளைக்கு வெளிநாடு சம்பந்தமான வாழ்க்கையும் தொழிலும் உயரும். பெரிய பிள்ளையுடைய தொழில் இங்கேயே ஆனந்தமாக நடக்கும். அடுத்து பேசுவோம். கர்ப்பசாமிக்கு, கர்ப்பசாமி எனக்கு வழக்கு இருக்குது, கேஸ் இருக்குது, அதுலேருந்து என்னை வீட்டுக்கு கொடு.
கால் வந்துட்டு வரலாம். கர்நாடகா தம்பி நல்ல காலில் விழலை. கீதை சொன்ன கண்ணன் வண்ணத்தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். கண்ணன் பாரத போர் நடத்தினான். அந்த போராட்டத்தில் அவன் வெற்றியும் கண்டான். அதை போல உன் வாழ்க்கையில் கடினமான போராட்டம் 3 ஆண்டு காலங்களாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் உன்னோடு வாழ வந்தவர்களுக்கும் உன்னுடன் பிறந்தவர்களுக்கும் பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும். ஆனால் இப்பொழுதும் உன்னை ஊருக்குள் தலைகாட்ட முடியாத அளவுக்கு சட்டத்தால் இடைஞ்சல், மனிதர்களால் துயரம், பணத்தால் ஏமாற்றம், இவை அனைத்தும் நடக்கும். உண்மையல்லையா? கால் வந்துட்டு. இந்த நிலைகளிலிருந்து உன்னைய நான் மாற்றித்தாரேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ, ஜெயிக்கிறேன் போ. கர்நாடகா எல்லையிலிருந்து ஒரு பெண்ணடியாள். உன் பிள்ளையை பற்றி என்ன கேட்கணும்? கால் வந்துட்டு வரலாம். பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீர்த்தன் வருகிறான், பசித்தவர்க்கு விருந்தளித்து அமுது கொணர்கிறான், காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம். உன் பையனை பார்த்தேன், அந்த பிள்ளையுடைய முக அழகாக பார்த்தேன். ஏன் இப்படி ஏமாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு? உன் சொல்லியும் கேட்கணும், என் சொல்லியும் கேட்கணும். கிரகமும் சரியில்லை, பான்னு இருக்கு. கால் வந்துட்டு வா. ஒழுக்க உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் நடக்கணுமா, அவள் இஷ்டத்துக்கு கல்யாணம் நடக்கணுமா? அவங்களுடைய மனத்தை பார்த்தேன். இந்த பொண்ணை மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் என்ன நடக்கு என்பதை ஆய்ந்து கொள்வதற்கு வந்திருக்கிறார்கள். நல்ல புரிந்து கொள். 3 மாத காலத்தில் உன் பிள்ளைக்கு வாழ்க்கையை செம்மையாக அமைச்சுத்தாரேன். இதே குடும்பத்தில் நிலையாக இருக்க வைக்க வெற்றி உண்டு. சந்தோஷமாக இருக்கு. போய்ட்டு அந்த பையன் நல்லவன். சொன்ன பற்றியும் அந்த பையனை பார்த்தோம்னு சொன்னேன். வாடா தம்பி, 2 கேள்வி நீ கேட்டுக்கலாம்டா. என்னடா வேணும் உனக்கு? என்ன தொழில் பார்க்குறப்போ? கையை கொண்டா. ஐயா மாருதி ராயா, ஆஞ்சநேயர் எங்கப்பா இருக்காரு? ஆஞ்சநேயர் கோயிலை கொஞ்சம் தேடுதேன். உன் பேருக்கு ஒரு அர்ச்சனை எங்கே பண்ணிக்கிறேன். நான் உன்னை பிடிச்ச உடனே ஆஞ்சநேயர் நிற்கிறார். அதனால தான் இதை நான் சொல்கிறேன். ஏனென்றால் அவன்தான் ஒரு கடலிலிருந்து மற்றொரு கடலுக்கு பறந்து சென்று பயணம் சென்ற ஒரு தெய்வம். அதனால் இப்போ 6 மாதமாக உன்னுடைய தொழிலில் கொஞ்சம் சறுக்கலும் பண நெருக்கடியும் அப்பப்போ மாதம் கட்டக்கூடியதில் ஒரு சின்ன தடங்களும் வந்து சேர்ந்துருக்கு. இதுக்கு வேறு எதுவும் காரணம் இருக்குமா அப்படிங்கிறது உன் மனத்தில் ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த காரணத்தை பிறகு என்னை தனியை பார்த்து கேட்டுக்கொள். அதிலிருந்து உன்னை நீக்கி வெற்றியாக்கி செல்வமாக இருக்க வைக்கிறேன். இந்தாடா சந்தோஷமாக இரு மகனே. கர்மசாமி, நீயே தஞ்சம்னு தேடி வந்திருக்கோம், எங்களை நீ வழிவகுக்கணும்னு சொல்லி ஒரு பெண்ணடியால் கண்ணாடி போட்டு கேட்டு வந்திருக்கிறான். காலில் வந்துட்டு வரலாம். உட்காருமா. என்னம்மா வேணும்? நான் சொன்னால் நீ அதை விட தாங்க மாட்டேன். நான் என்ன செய்ய சொல்லுது? என்ன நீ கண்ண முடி உட்காரு பேசாம. இன்னொருத்தர காலில் வந்துட்டு வா. பொம்பளை பிள்ளைகளை அடிக்கடி பயணம் செய்யக்கூடாது. போ. உட்கார், கண்ணை மூடி உட்கார். ஒன்றரை வருத்தமாக அவளுடைய நட்பு சரியில்லை. சனி பகவானுடைய பார்வையால் தீ நட்பு, தெளிவற்ற பழக்க வழக்கம், ஒழுங்கீனமான பழக்கம் எல்லாமே அவள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. புரியுதா? உன்னை மீறி அவள் வாழ்க்கையை அமைச்சுக்கிடணுங்கிற நிலைமைக்கு அவள் முடிவுக்கு வந்துடுவாள். இதுதான் அவளுடைய
மனோநிலைகள். அவன் மனதை நான் திருத்தி தரேன். என்னை நீ பிற பார்த்துட்டு போ. இந்தா வெற்றியாக்கி தரேன். பிற பேசுவோம். நல்லா இரு மகளே. இந்தா கோடி சூரிய பிரகாசா கொண்டல் மேக வண்ணனே நாடினே நான் உன்னடிமை. எப்பா பெங்களூரில் பெருமாள் கோயில் எங்கப்பா இருக்குது? பெருமாள் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்குது? உங்கள் வீட்டு பக்கம் இருக்கா? இல்லையே, நீ இல்லையா? ராமர் கோயில். அதான் கோடி சூரிய பிரகாசா கொண்டல் மேக பாடினே நுண்ணாவத்தை ராம ராம ராமனே. என்னது பாடி சரியா தப்பா? கொண்டல் மேக வண்ணனே நாடினே நான் உன்னடிமை ராம ராம ராமனே மாதவா கோவிந்தா அச்சுதா கேசவா ஹரி நாராயணா நாதகீத வேத மந்திர ராம ராம ராமனே ராம ராம ராமனே ராம ராம ராமனே. வாங்க, என்னப்பா வேணும்? என்ன செய்யுது இந்த குட்டிக்கு? வாமா பராசக்தி, வாமாங்க. இது யார்? தாயாரா? ஹார்ட்பீட் பம்பிங் குறைஞ்சி போச்சு. டாக்டர் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு சொன்னார்? வேண்டாம், 55 பாயிண்ட் இருக்குது. புரியுதா? இன்னும் 20 வருஷம் ஓட வண்டி. கவலையை திருவிடுற. வீணான கற்பனை, பயம், படபடப்பு இதெல்லாம் தீரும். கால் ஒன்று வா போ. வீட்டுக்குள்ளே ஸ்ரீராம நாமத்தை பாடுங்கள். 1000 கோடி ஆண்டுகள் வாழக்கூடிய பாக்கியத்தை அவன் கொடுத்துருவான். சரிண்ணா? வேறு என்ன வேணும்? அந்த பிஸ்னஸ் ஏற்கனவே 1.25 வருஷம் சரியில்லாமல் தான் இருக்குது. நிறைய பணம் லாஸ் ஆகிருக்கு. பல லட்சங்களை இழந்தாச்சு. அந்த பிஸ்னஸை நான் வெற்றியாக்கி தருவேன். உன் கூட நான் இருப்பேன். என்னை நினச்சி கூப்பிடு, நான் வருவேன். நல்லா இந்தா மகனே, நீடித்த ஆயுளும் உன் பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய பூட்டிகளெல்லாம் கையில் எடுத்து கொஞ்சி குறாவுவே நீ ஆயிட்டு. யாருக்கு கண்ணமுடு? இது எதுக்கு லஞ்சமா தாத்தாவுக்கு? கண்ணமுடு. வெற்றி அடைந்தாய். நல்லா இருப்பேன். போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம், முடிச்சிருவோம் போ. கருப்பசாமி, என்னுடைய வீடு விலைக்கு போகணும், என் கடன் தீரணும். சிவனே, ஈஸ்வரன் சிவன் கோயில் எங்கப்பா இருக்கு? பக்கத்தில் உண்டோ? 14 ஆண்டுகள் ஏற்கனவே கடினமான மனிதர்களால் ஏமாற்றமும் மனவேதனையும் அடைந்தான். இவன் கூட வாழக்கூடியவர்கள் இவனை புரிந்து கொள்ளாமல் இவனை அனாதையாக்கக்கூடிய அளவுக்கு துயரம் நடக்கும். இவனுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட சொத்துக்களில் இப்பொழுதைக்கு பிரச்சனை இருக்கும். இப்போதைக்கு கடன்களால் மனவேதனைப்பட்டு வேதனை அடைவான். இவனுடைய பணமெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கும். ஒரு மருத்துவமனையை நாடி தனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இவன் உள்ளத்தில் கொஞ்சம் இருக்கிறது. இவைகளை எந்த ஆபத்தெல்லாம் நடத்தந்தா போதும்ல? கால் வந்துட்டுவாங்க. வித்துரணம். சக்தி ஸ்வரூப நாராயணா நமச்சிவாய. இந்தாப்பா, நீ நினைத்ததெல்லாம் நடத்தி தாரேன். தைரியமாறு. சக்தி உண்டு மகனே, வாழ்க. நீ என்னை பார்த்துப்போ. யாருக்காக இது? யாருக்காக இந்த மாளிகை? வசந்த மாளிகை காதல் ஓவியம். என்னப்பா ஆச்சு பிள்ளை? மறுபடியும் இன்னும் அந்த மனநிலைகளை மாற்றி தெளிவு பண்ணி தந்தா போதுமா? பாட்டு பாண்டின கவனிச்சியா நீ? கால் வந்துட்டு வா. எங்கிருந்து சொந்தம் வந்தது, இங்கு எங்கிருந்து நஞ்சி வந்தது. இந்தா படிப்படியாக மாற்றி உன் இஷ்டத்துக்கு கொண்டு வந்து வாழ்க்கையை அமைச்சு தரேன். செம்மையாக இருக்கணும். வேறு என்ன வேணும்? ஆமாப்பா, அந்த பிரச்சனை தீரும், மெல்ல தீரும். பொறுமையாயிரு. முதல்ல பிள்ளையுடைய வாழ்க்கையை பார்ப்போம். உன் தொழிலை உருவாக்கி தரேன். சந்தோஷமா இரு. வாழ்க்கை
கர்மசாமிக்கு பையனுடைய வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? பாப்பா, என்னாச்சு பையனுக்கு? கல்யாணம் முடிச்சுட்டானே, முடிச்சாச்சு, கட்டிக்காரன், கால் விட்டு வா. சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? திண்டுக்கல். என்ன சொத்து, என்னாச்சு? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். யாரெல்லாம் வந்திருக்கியே? உடன் பிறந்தவரா? அப்படி கூப்பிடக்கூடாது, இருங்க. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வாழ வந்தவர்களால் சில வார்த்தைகள், சில குழப்பங்கள், மன நிம்மதி குறைவுகள் எல்லாம் நடக்கு. ஆனால் நம்ம குடும்பத்துக்கு மாந்திரிகத்தால் எதுவும் குறைகள் நடந்து உடல்நிலைகளும் நம்முடைய உழைப்பு சம்பந்தமான விஷயமும் மன அமைதியும் குறைஞ்சிருக்கும் என்ற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துவா. வந்தவரை வாழ்ந்தது போதும் என்று யாராலும் விளக்க முடியுமா? முடியாது. இருப்பதை சமாளிக்க வேண்டும். ஆனால் உன் பிள்ளை உன்னை விட்டு கொஞ்சம் அப்பாற்பட்டு நீங்கி இருக்கணுங்கிற ஒரு விதி இருக்குடா. அதை நீ கொஞ்ச நாள் ஏற்றுதான் ஆகணும். அதுக்கு பிறகு எல்லாரையும் ஒன்றா கொண்டு சேர்க்குறேன். 3 வருஷம் இப்படி சந்தோஷமா இரு. மொத்தம் 12 வருஷம் சுட்டு உனக்கு 2 வருஷத்தை குறைச்சி சொல்லியிருக்கேன்ப்பா. சேர்த்துருவோம். சனி பகவானே காப்பாற்றுவான். எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கு? இவ்வளவு தானா? கணக்கு வரதான்னு பார்க்க. எழுத்து ரெக்கார்ட்ஸ் இல்லையே. எங்கே இருக்குது ரெக்கார்டெலாம்? எழுத்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்கே வச்சுருக்கிய? காலாவதி முடிஞ்சு போச்சே. என்னென்ன ரெக்கார்டு? அது செல்லா ரெக்கார்டு. எஸ். 1 2 3 4 5 6 7 8 9 ஆவணி மாதத்துக்குள்ளே வாங்கி தரேன். சென்ட் அடிக்கலாம். கர்மசாமிக்கு வாப்பா. எண்ணின எண்ணம் போச்சு, வியாபார தொழிலும் போச்சு, பண்ணின பாவம் எல்லாம் பரிதி மோல் பனியாக போச்சு, சுங்கமும் துணையும் போச்சு, சுகமான வீடும் போச்சு. என்னப்பா வீடு வாசல் எங்கே இருக்கு? புரியல. ஆமாம். பூர்வத்து இடம் வந்து அங்கே காடு வீடுலாம் இருந்தது. அதை கேட்டு போகிறேன். அந்த இப்போ நம்ம வீடு போட்டு ஆனால் இருந்தாலும் பிரச்சனை கூடிச்சு. அந்த பிரச்சனையை தீர்த்து தரேன். இருக்கிற இடம் பரிபோகமாக காப்பாற்றுறேன். தாங்கித்தான் வாழணும், ஏங்கி வாழாமல் காப்பாற்றுறேன். போ. கர்மசாமிக்கு திருமணம் விஷயமாக கேட்டு வந்தது யாரு? உடனே மாறுங்க ஆள். யாருக்கு திருமணம்? கால் வந்துட்டு வா. யாருக்குப்பா? நல்ல காலில் விடலை. டிங். திண்டுக்கல் இல்லையே, கேட்டு பார்ப்போம். வரலாம். திண்டுக்கல்லாம் அதுலேருந்து வெளியூரா? 10 கிலோமீட்டர். ஊருக்குள்ளே போய் பார்த்தேன். மெயின் ரோட்லேருந்து வலது பக்கத்தில் இறங்கினா தான் உங்கள் கிராமம். சரிண்ணா? கொஞ்சம் அப்படி விவசாய இடங்கள் இதையெல்லாம் தாண்டி போன ஒரு கிராமம். இடது பக்கத்தில் பழைய காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் கட்டிப்பட்ட ஒரு கட்டடம் ஒன்று சீர்வளைஞ்சு கிடக்கு. அது பக்கத்தில் தாண்டி போனால் ஒரு அம்பாள் கோயில் வருது. என் தங்கச்சி காளியும் இருப்பா, நானும் இருப்பேன். கல் வந்துட்டு வா. பார்த்தியா இவ்வளோ ரொம்ப என்ன விஷயம் கேட்டுருவோம். ஏப்பா யாருக்காவது ஆப்ரேஷன் நடந்துச்சா வீட்டில்? நடக்கணும்னு சொன்னாங்களா டாக்டர்? அது ஏன் நான் நடத்துலையே? ஏன் பக்கத்தில் வா. அப்படி ஒரு பாதிப்பு இருக்கக்கூடிய விதி இருக்குது. அது வராமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். அதே மாதிரி கேட்டுக்கப்பா. ஜாமீன் விட்டு ஒவ்வொருத்தன் சொத்து லாக் ஆகிக்கிட்டு கிடக்கு. புரியுதா உனக்கு? அவனை பணம் கட்ட வைக்க உனக்கு பாதிப்பு இல்லாமல் ஆக்கி வெற்றியாக்கி தரேன். வரக்கூடிய ஐப்பசிக்குள்ளே உன் மகனுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கேன். இந்த அப்படி மகிழ்ச்சியாக இருப்போ. கால் வந்துட்டு வா ராஜா. அருவாலை காட்டுதியே ஏன் நீ? இடமோ சுகமானது. ஆஹா முன்னலவா வர்றான். அங்கே வந்து நின்னுங்கன்னு சொன்னேன். எப்பா கருப்பசாமி எங்கே இருக்காரு? ஆ அருவாளோட நிற்காரு. டிங். உன் பாப்பாவுடைய மனத்தை பார்த்தேன். மனத்தை ரொம்ப குழம்பி வேதனை அடைந்திருக்கிறான். உங்கள் சொல்லுக்கெல்லாம் உட்பட்டு நிற்குமா நிற்காதாங்கிற ஒரு குழப்பம் கொஞ்சம் கிரகத்தால் தோன்றி இப்போ வேதனைப்பட்டு ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தத்தளிக்கிறீங்களாம். கால் வந்துட்டு வாங்க.
ஃபு 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 வரலாம். பிள்ளையினுடைய மனதை உன் பக்கம் திருப்பி நல்வாழ்வை அமைச்சு தந்தா போதுங்களா? வேறு என்ன வேணும்? அந்த உடல்நிலையை நல்லாக்கிறதேன், கண்டம் இல்லாமல் காப்பாற்றுறேன். ஆனால் கொஞ்சம் நரம்பியல் பிணி வரும், எந்திரிச்சு நடக்க வைக்கிறேன், தெளிவாக்குறேன். பௌர்ணமி உத்தரவில் கரத்தை திருத்தாரேன். கர்பசாமிக்கு சாமி நாங்கள் சேர்த்து வச்ச பணங்கள்லாம் நஷ்டமாகி வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். என்னது, யார்கிட்ட பணத்தை கொடுத்திய? ஆட்டிக்கட்டி பாட்டு எனக்கிட்ட தந்துருக்கலாம் இல்லை? சரி, கால் வந்துட்டாங்க. பத்திரம் டாக்குமெண்ட் சம்மந்தமாக பிரச்சனை யாருக்கு? யாருப்பா? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? வா. என்ன வழக்குயா? என்ன வழக்கு? புரியலண்ணே, புரியல. இது யாரு? ஒரு நீ மட்டும் அசையாமல் நிற்க பேப்ப. இன்னொருத்தர் கால் வந்துட்டாப்பா. இது யார் இந்த பிள்ளை? ஓய், விரல கடிச்சு தின்றாத பிள்ளை, தப்பு இல்லையா? வர்றான். நீங்கள் வந்து உட்கார்ந்தோடனே மாரியம்மா வராள எங்கே இருக்கா? தெரியல. சரி, அவ்வளோ விவரமான ஒரு ஆளாக இல்லை நீங்கள். ஆமாம், வாங்கினவன பணத்தை தர வச்சா போதுங்களா? கால் விட்டுவா. ரொம்ப விவரம் உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. விஷயத்துக்கு வந்துடுவோம் நேர. என்னப்பா சொல்லுத? அதானே. கர்பசாமிக்கு வேளாங்கண்ணியிலேருந்து மாதா வராள, உங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? அப்படியா? சந்தன குங்குமம்லாம் சமாப்பா வச்சுருக்க. சரி, கண்ணை மூடுங்க, நான் வரேன். அம்மா, இந்தா அந்த பணம் வந்து சேரும்ப்பா, வெட்டியாக்கி தரேன், சந்தோஷமாக இருக்கு. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. கால் வந்துட்டோயா? ஏய் தம்பி, என்னடா ட்ரவுசர்லாம் போட்டிருக்க? எந்த ஊரில் இருக்கான் இவன்? கோயம்புத்தூரில் இருக்கியா? நீ என்ன படிக்கிற? குரூப் 2 டிஎன்பிஎஸ்சி வரைக்கும். நீ சிஎஸ் செகண்ட் இயர். சிஏவா சிஎஸ்ஸா? சிஎஸ் ஃபுல் ஃபார்ம்? வெரி குட் மேன். எஸ், கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. அப்படி கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.5 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு பெண் தேவதை வந்துச்சு. இப்போ அந்த தேவதைகள் அந்த குடும்பத்துக்குள்ளே வரல. அதில் இருந்து உங்களுடைய பண நஷ்டம், உங்களுடைய சொத்துக்கள் சொந்தமாக தேவையில்லாத எதிரிகள், நீங்கள் பெற வேண்டிய உரிமையை பெற முடியாத தடுதல்கள், இவைகள்லாம் நடக்கு. இப்பவும் உங்களுக்கு பண சொந்தமான குழப்பமும் மன அமைதி குறைவும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு இடம் ஒன்று உங்களுக்கு அமையக்கூடிய சக்தியை கொண்டு வந்து தந்தால் வெற்றியாகிடலாம். செய்து தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? அவங்கள படித்து வெற்றியாக்கிடுவேன். நீ தைரியமாக இருக்கலாம். ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போயிடுவான், இவன் செந்தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பான், இவன் வந்து ஃபாரினுக்கு போயிட்டு வருவான். ஒருத்தனுக்கு அரசாங்க வேலை. கால் விட்டு வரலாம். கேட்டுருவோம், எங்கே இருக்காரு கேட்போம். ஓம் நமச்சிவாய. சிவன் கோயில் எந்த பக்கம் இருக்கு? உங்கள் ஊர் எல்லையில் ஒரு சிவலிங்கமும் சிவாலயமும் இருக்க. வாப்பா, இந்தா பக்கத்தில் வா. இன்னும் பக்கத்தில் வாமா. இந்தா சிவனுக்கு ஒரு அபிஷேகம் ஆராதனை சக்தி கிடைக்கும். படிச்சுட்டு வாப்பா. செந்தமிழ்நாட்டில் வேலை செய்வாய். இந்தா கடனை தீர்த்து தரேன். இந்தா மன நிறைவாயிடலாம். முடியை கொஞ்சம் மேலணிக்கு வலிச்சு பழகுங்கடா, நெத்தியை மறைக்காதீங்க. என்ன நிலைக்கு கால் வந்துட்டு வா.
கும்பகோணம். அடுத்த உத்தரவு இருக்குது கும்பகோணம். தைரியமாக இருக்கலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக கிரக நிலைகளால் உனக்கு வருமானத்தில் மனச்சரிவும் வேதனையும் நடக்கும். நண்பர்களால் கொஞ்சம் ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால் நடத்தக்கூடிய தொழிலில் சில மனக்குறைகள். சரிண்ணா? இதில் எதிர்பார்க்காம வலது பக்கம் வயிற்றில் ஒரு உள்ளுக்கு ஒரு விளைச்சல் இருக்குது. அது அறுவை சிகிச்சை செய்து தீருமா, அறுவை சிகிச்சை இல்லாமல் மாறுமாங்கிற ஒரு மனக்குறை உன் மனசுக்குள்ளே இருக்குது. கால் வந்துட்டு வா. இல்லை வா வாடா. அது கேன்சர் சம்மந்தமானது அல்ல, சாதாரண விஷயந்தான். குணமாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? திருமணத்துக்கு இப்போதைக்கு கேட்காத, வேலை விஷயம் இந்த வருஷத்தில் உனக்கு நடந்துடும். இந்த ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கும். கர்பதாமிக்கு குடும்பத்தோடு யாரும் வந்திருக்கீங்களா? வாங்க. பூ பூவாய் பூத்து வரும் பட்டு பூச்சி அக்கா. என்னப்பா வேணும்? பூத்த மலர் செடியில் இருந்தால் அதுக்கு புகழ் உண்டுமா? பூ செடியிலே இருந்தால் புகழ் உண்டுமாடா? அது ஒன்று சரமாகி கோயிலுக்கு வரணும், இல்லைன்னா மாலையாகி தோரணமாகணும். அப்போ தானே அந்த பூவுக்கு பெருமை. அதனால தான் பாடினேன், பூ பூவாய் பூத்திருக்கும் பட்டுப்பூச்சி அக்கான்னு ஒரு பெண்ணை பெற்று வீட்டுக்குள்ளே வச்சு அவள் வாழ்க்கையை பற்றி மனக்குழப்பமும் வேதனையும் உங்கள் உள்ளத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. காலில் விட்டுருவான். நெஞ்சே உனக்கு உபதேசம் இது. அவளுக்கு என்னப்பா செய்யணும்? உங்களுக்கு பிடிச்சி அவளுக்கும் பிடிச்சி அந்த கல்யாணம் நடக்க வேண்டுமானால் பௌர்ணமிக்கு முதல் நாள் நீ என்னை பார்க்க வேண்டும். 90 நாளில் திருமணம் நடக்கும். பொறுமையாயிரு, முடிவெடுக்காத, நிதானமாயிரு, ஆத்திரம் கொள்ளாதே. கால் விட்டு வா. இங்கே வர கருணை வடிவானவளே கை கொடுப்பாய் அம்மா. உனக்கு மயிலாடுதுறையா வேற ஊரா? அதனால் உன் ஊருக்குள்ளே என் குதிரை போகலை, நின்று. ஊர் எல்லைக்குள்ள அம்மன் கோயில் இருக்கா? அப்படி தாண்டி போன உடனே இன்னொரு கிராமத்துக்கு போகிற எல்லையில் சிவன் கோயில் இருக்கா? அப்போ நீ காலில் விட்டுவான். உனக்காக இப்போ அங்கே போயிட்டு வந்திருக்கேன். சும்மா ஒன்றும் இல்லை. என்னடா வேணும் தம்பி? கண்ணை முடிக்கா. இதுக்கு முன்னால் கல்யாணம் முடிச்சிருக்கேடா? நல்ல கண்ணை மூடு. அது மட்டும் முடிக்கலையாடா? பக்கத்தில் வா. இப்போ நல்லா முடிக்கா. என்னையவே நினச்சிக்கா. சொந்த பொண்ணு கிடைக்காடா. இந்த வருஷத்தில் உனக்கு திருமணத்தை நடத்தி தரேன். வெற்றி உண்டு. போய்ட்டு வா. கர்பதாமிக்கு கும்பகோணம். கும்பகோணம். யார் அங்கே சத்தம் போடுறது? அது ஒரு பக்தி. கும்பகோணம் தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள். இருங்க இருங்க இருங்க, கட்டிட்டீங்களாங்க? என்னம்மா வேணும்? பிள்ளை கேட்டு வந்தவர்கள் வாங்க. தங்க தோணியிலே. யார் இது? புண்ணியவதியே வா. காலில் விழுந்து கும்பிட்டு வாங்க. அங்கே இருங்க, வாரேன். நல்ல நீ காலில் விழலையே, உன் மனத்தை அங்கே கொடுக்கல. போடா. உன் பேர் என்னம்மா? பக்கத்தில் வந்து உட்காரணும், டென்ஷன் பண்ணக்கூடாது. கையை கொண்டாடா தம்பி. உயிரணுக்கள் கவுண்டிங் எவ்வளோடா இருக்கு உனக்கு? முதல்ல எடுத்தது எவ்வளோ இருந்துச்சு?
67 இருந்துச்சு. போதும்னு சொன்னாங்களா? பாதி அளவுக்கு தான் இருக்குன்னு சரிண்ணா. அதனால தான் நான் உன்கிட்ட இப்படி டக்குன்னு கேட்டேன். கால் வந்துட்டு வாங்க.